சோசியல் மீடியாக்களில் அரசியல், சினிமா, என்டர்டெயின்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னணியில் வலம் வந்து கொண்டிருக்கும் ரியல் ஒன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு. விஷுவல் எடிட்டர் 2 வருட அனுபவம், கேமராமேன் 2 வருட அனுபவம், டிடிபி தமிழ் டைப்பிங் 2 வருடம் அனுபவம் உள்ளிட்ட வேலைகளுக்கு ரெஸ்யூம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8610286061. செல்வ பெருந்தகை உண்மைதான், திமுகவுக்கு உடந்தையாக இருக்கார். இன்றைக்கி வண்டலூர் ஏரி பூரா மண்ணை காணோம், ஸ்ரீபெரும்பூர் இருக்கிற ஸ்கிராப்பு பூரா அவதான் எடுக்கிறாரு. எல்லாம் திமுகவும் காங்கிரஸும் அதை பார்த்து கொண்டு இருக்குது. இதை பற்றி கவலைப்பட வேண்டியது காங்கிரஸும் திமுகவும். அண்ணாமலை இதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபிக்கு தெரியாமல் பணம் லண்டன் போயிருக்குமா? 10 ஆண்டு காலத்துக்குள்ளே அந்த லண்டனில் யூனிவர்சிட்டி வாங்கினது செல்வம். அப்போ எப்படி போயிருக்கும்? அங்கே அவார்டால் தான் போயிருக்கும், இல்லை லீகலாக போயிருக்குமா? இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அண்ணாமலை கட்சி. 2002 வந்தால் 23 செத்து போயிட்டான். ஒரு 20 வருஷத்துக்குள்ளே 38 வழக்கு, 8 குண்டாசு, 7 கொலை, 17 கொலை முயற்சி வழக்கு. இதெல்லாம் எப்படி நடந்தது? அரசியல்வாதிகள் தெரியாமல் நடந்ததா? அரசியல்வாதிகளுடைய ஆட்கள் தான் இந்த ரவுடிகள் போகிறாங்க, காவல்துறையின் ஆட்கள் தான் இந்த ரவுடிகள் போகிறாங்க. கோடிகள் அப்படின்னால அவர் மாநில தலைவர்னால் அது குறைஞ்சது 100 கோடிக்கு மேலே தான் இருக்கும். இதெல்லாம் சாதாரணம். கவுன்சிலர் இருக்கிற ஒருத்தரை ஒரு 5 வருஷத்துக்குள்ளே ஒரு 10 கோடி சம்பாதிச்சார். இப்போ மாநில தலைவராக வந்தவர் எத்தனை கோடி சம்பாதிச்சிருப்பார்? அண்ணாமலை யாரை பற்றி கவலை பண்ணணும்னா சூர்யாவை பற்றி கவலை பண்ணணும், பாஜகவிலிருந்து வெளியேறிய காயத்ரி ரகுராமை பற்றி கவலை பண்ணணும், கௌதமி பற்றி கவலைப்படணும், குஷ்பு பற்றி கவலைப்படணும். இப்போ ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய நினைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீப காலமாகவே அண்ணாமலை செல்வ பெருந்தகை இந்த கிளாஸ் ரொம்பவே போயிருக்கு. என்னை பற்றி ரவுடின்னு சொன்னதுக்கு ஆதாரம் தான் காட்டினார். இவர் அந்த வெளிவிட்டிருக்காரு இந்த ஆதாரத்தை, இத்தனை வழக்குகள் உங்கள் மேலே இருக்குது அப்படின்ட்டு. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? செல்வ பெருந்தகை ரவுடி லிஸ்ட்லாம் அவர் இருந்ததில்லை. அவர் ஒரு ரிசர்வ் பேங்க் ஓஏ, ஒரு பாண்டியன் ஆடிட்டர் கொலை வழக்கில் ஜெயிலில் இருக்கார். அப்புறம் வர்றாரு, இப்போ கமிஷனர் காளிமுத்து அவருக்கு சப்போர்ட்டு. ஆனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது காங்கிரஸ் கட்சிக்காரர், காங்கிரஸ் தலைமை. அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை யாரை பற்றி கவலை பண்ணணும்னா சூர்யாவை பற்றி கவலை பண்ணணும், பாஜகவிலிருந்து வெளியேறிய காயத்ரி ரகுராமை பற்றி கவலை பண்ணணும், கௌதமி பற்றி கவலைப்படணும், குஷ்பு பற்றி கவலைப்படணும். இப்போ பாஜகவுக்குள்ள போட்டி அரசியல்வாதியாக வந்திருக்கிற அக்கா தமிழிசை பற்றி நீ கவலைப்படணும். நீ எதிர்முகாம் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு இல்லை. காரணம், அண்ணாமலை முதுகிலேயே 1/2 டன் அழுக்கு இருக்குது. மணல் மாஃபியாட்ட மாதம் 50 லட்ச ரூபா வாங்கினதுக்கான டைரி லிஸ்ட் இருக்குது. அமலாக்கத்துறை நேரம் அங்கே போயிருக்கு, யாருக்கு 50 லட்சம் வாங்கி கொடுத்தீன்னு. அது அங்கே பார்த்தா மோடி அமித்ஷா நட்டா படம்னு ஒடியான்ட்டானுங்க. அப்போது ஏர்போர்ட்டில் பிரித்திவியோ அமெரிக்காவில் ஒளிஞ்சிருக்கான். 137 கிலோ தங்கம், 266 நாட்கள் கடன் வாங்கி கொடுத்து 60 நாள் தான் ஆச்சு. 7 பேருக்கு ஜி பாஸு. இது தங்கம் கடத்தல தான் தொடர்ந்து வேலை. இது விமானத்துறை ஆணையத்திடம் இந்த அங்கீகாரமும் வாங்கி கொடுத்ததை பிரித்திவியூ. அவர் யார்? அவர் ஒரு சட்டத்துறை இணையமைச்சருடைய அஃபீஷியல் பிஏ. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? அண்ணாமலைக்கு தெரியாதா? ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் ஹாரிஸே அண்ணாமலைக்கு நெருக்கமானவர். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? காங்கிரஸும் ஊழல் தான். காங்கிரஸ் ஊழல்னு சொல்லுகிறவன் ஊழல் இல்லாதவன் இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு குற்றவாளி ஜாமீன் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு யார் போகணும்? குற்றமே செய்யாதவன் போகணும், அவன் தான் ஜாமீன். ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளி போனால் அதுக்கு பேர் ஜாமீனா? அவனை எங்கே ஓடி போனால் இவன் பொறுப்புன்னு தான் ஜாமீன். இவனை ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிற ஆளை எப்படி அவனுக்கு ஜாமீன் கொடுக்க முடியும்? அண்ணாமலை மீது அடுக்கடுக்காக புகார். யார்? சூர்யா தான் அடுக்கிட்டே இருக்கார. சூர்யா பதிலே சொல்ல முடியுது அண்ணாமலையால். கல்யாண ராமன்
மணல் மாஃபியா, கோல்டு மாஃபியா போடுறாரு, கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அண்ணாமலை ஏன் காங்கிரஸில் இருக்கிற செல்வ பெருந்தகையை பற்றி கவலைப்படுறாரு? செல்வ பெருந்தகை உண்மைதான் திமுகவுக்கு உடந்தையாக இருக்கார். இன்றைக்கி வண்டலூர் ஏரி பூரா மண்ணை காணோம். ஸ்ரீபெரும்பூர் இருக்கிற ஸ்கிராப்பு பூரா அவர் தான் எடுக்கிறாரு. எல்லாம் திமுகவும் காங்கிரஸும் அதை பார்த்து கொண்டு இருக்குது. இதை பற்றி கவலைப்பட வேண்டியது காங்கிரஸும் திமுகவும். அண்ணாமலை இதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்ன விஷயத்தை திமுகவுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் உடந்தையாக இருக்காரு சார்? நீங்கள் இப்போ எல்லாமே அரசியல்வாதி இருக்கிறதான், ஆளுங்கட்சியினுடைய எல்லா வேலைகளுக்கும் உடந்தையாக இருக்கார். அதுதானே கூட்டணி கட்சி. கூட்டணி கட்சி வர இப்போ நடந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுகள் பூரா ஜெயிச்சிருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த சீட்டு பூரா ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் தலைமையே முடிவு செய்தது. காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்தி ஆதரவாக இருக்கார், சிதம்பரம் ஆதரவாக இருக்கார், மல்லிகார்ஜுன கார்கே ஆதரவாக இருக்கார். அண்ணாமலையாக கவலைப்படுறாரு. இந்த குற்றச்சாட்டெல்லாம் அவர்களுக்கே தெரியும். அவர்கள் தான் இவரை மாநில தலைவராக நியமிக்கிறாங்க. அப்போது மாநில தலைவராக செல்வ பெருந்தகை இருப்பது காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கும் திமுக காரனுக்கும் தான் ஒரு நெருடல். என்னடா இவ்வளவு வழக்கு இருக்கா, இவ்வளவு சிறையில் இருந்திருக்காரு. ஆனால் அவர்களே அதை பற்றி கவலைப்படாதப்போ அண்ணாமலை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அண்ணாமலை கட்சிக்குள்ளேயே 1008 பிரச்சனை. கட்சியை விட்டு நான் லண்டன் போகிறேன்னு கிளம்பினவர். லண்டன் எதுக்கு போகிறாரு? எனக்கு இந்த அரசியலே வேண்டாம், போதும், இருக்கிற காசை லண்டன்லேயே பதுக்கி வைக்கலான்னு கிளம்பினவர் தான் அண்ணாமலை. இப்போது லண்டனில் ஹோட்டல் இருக்குன்னு சொல்கிறார். உண்மை தான். லண்டனில் ஹோட்டல் இருக்கிறது இத்தனை ஆண்டுகாலம் பிஜேபிக்கு ஏன் தெரியல? அமலாக்கத்துறைக்கு ஏன் தெரியல? எத்தனை வருஷம் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு? இப்போ 10 வருஷம் முடிஞ்சிருக்கு. நடவடிக்கை எடுத்துருக்குமா இல்லையா? பிஜேபிக்கு தெரியாமல் பணம் லண்டன் போயிருக்குமா? 10 ஆண்டு காலத்துக்குள்ளே தான் இந்த லண்டனில் யூனிவர்சிட்டி வாங்கினது செல்வம். அப்போ எப்படி போயிருக்கும்? அங்கே ஹவாலாவில் தான் போயிருக்கும், இல்லை லீகலாக போயிருக்குமா? இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அண்ணாமலை கட்சி. அண்ணாமலை கட்சியை கைவிட்டு வாங்கிட்டு விட்டுருச்சு. ஒரு யூனிவர்சிட்டி வாங்குறதுனா லீகலாக போச்சா, எவ்வளோ எப்படி வருமானம் வந்தது, இன்கம் டேக்ஸ் எவ்வளவு, அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்கணும்ல, கண்டுபிடிக்கல. அப்போ அண்ணாமலை கட்சி இது குடந்த அமலாக்கத்துறைக்கு தெரியாமல் ஒரு பைசா கூட லண்டன் போய் சேராது, ரிசர்வ் பேங்க்கு தெரியாமல். அப்போது இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த அண்ணாமலை இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு பின்னாடி கிளம்புறாரு. ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு வந்து அந்த செய்தியெலாம் வந்திருக்காது. இது எப்படி பார்க்குறது? மாமியார் உடைச்சால் அது மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி. இந்த கதை தான். அண்ணாமலை சொல்லுகிற குற்றச்சாட்டு பூரா செல்வ பெருந்தகை திருப்பி சொன்னார்னா இதே லாவணி பாடுறதா இருக்கும். இல்லை, இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவரா இல்லையா? அண்ணாமலை கட்ட பஞ்சாயத்து பண்ணது இல்லையா? ஹாரிஸ் எதுக்கு வந்திருக்காரு? 5000 கோடி ஏமாற்றிட்டு ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ். ஹாரிஸு எப்படிங்க பிஜேபிக்கு வந்தார்? மாநில விளையாட்டு அணி தலைவர். எல்லா கட்சியும் கட்ட பஞ்சாயத்து தான். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸு, கம்யூனிஸ்டுகளை தவிர எல்லாம் கட்ட பஞ்சாயத்து கட்சி தான். எல்லாம் டபுள் டாக்குமெண்ட் கட்சி தான். எல்லாம் நீங்கள் ஒரு இடம் இருந்ததுன்னா டபுள் டாக்குமெண்ட் போட்டுருவான், போட்டு அவங்களோட கட்ட பஞ்சாயத்து தான். இப்போ பண்ணாது. 22,000 ரவுடி எப்படிங்க வந்தாச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே? அருண் லிஸ்ட் எடுத்திருக்காரு. எவ்வளவு? 22,000 ரவுடி. நீங்கள் செத்து போன ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதிர் கொலையாளி ஆற்காடு சுரேஷ் 38 வழக்கு இருக்குது நிலுவையில். அவன் இந்த 2002 வந்தான், 23 செத்து போயிட்டான். ஒரு 20 வருஷத்துக்குள்ளே 38 வழக்கு, 8 குண்டாசு, 7 கொலை, 17 கொலை முயற்சி வழக்கு. இதெல்லாம் எப்படி நடந்தது? அரசியல்வாதிகள் தெரியாமல் நடந்ததா? அரசியல்வாதிகளுடைய ஆட்கள் தான் இந்த ரவுடிகள் போகிறாமல், காவல்துறையின் ஆட்கள் தான் இந்த ரவுடிகள் போகிறாமல். 22,000 வக்கீல் இருந்தால் பெருமைப்படலாம், 22,000 பொறியாளர் இருந்தால் பெருமைப்படலாம். எவ்வளோ பேர் இருக்கான் ரவுடி? அரசு எடுத்த லிஸ்ட்டு 22,000 பேர். காவல்துறை எவ்வளோயா இருக்குது? 80,000 காவல்துறை இருக்குது. 80,000 காவல்துறை, 22,000 ரவுடி. எப்படி நாடு? இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதுக்கு ஆள் இல்லை. அண்ணாமலைக்கு நேரம் இல்லை, செல்வ பெருந்தகைக்கு நேரம் இல்லை. ஆனால் இது
இந்த ரவுடிகள் அத்தனை பேரும் உருவானதே இந்த அரசியல் கட்சியினால தான். கம்யூனிஸ்டுகளை தவிர, கம்யூனிஸ்டில் கூட நீங்கள் ராமச்சந்திரன் ஒரு கொலையாளியே எம்எல்ஏவாக இருந்தார், கிருஷ்ணகிரி எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன். சிபிஐயில் கொடூர கொலையாளி. இப்போ சிபிஎம்மில் தான் இந்த மாதிரி புகார்லாம் இல்லை. அந்த பெண்கள்லாம் சேர்ந்து நீங்கள் அவரை எம்பி என்ன பேர், அவர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார் பொம்பளை டார்ச்சரில். இப்படி எல்லா கட்சிகளுமே முழுக்க பொது சேவை தவிர்த்து எப்படியா சட்டவிரோதமாக சம்பாதிச்ச பணத்தை கட்சி தலைமை கொடுத்து பதவிக்கு வந்துடலாம். அப்படி தான் நடக்குது எல்லா கட்சிகளுமே. இந்த கட்சி நல்ல கட்சி, அந்த கட்சி பாதகமான கட்சின்னு சொல்ல முடியும். எல்லா கட்சியும் கட்ட பஞ்சாயத்து தான். கட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாத கட்சி கிளை செயலாளர் இல்லை. எதுக்கு? கட்ட பஞ்சாயத்துக்கு தான். இப்போ அண்ணாமலை அவர்கள் மீது பிசிஆர் வழக்கு தொடர முகாந்திரம் இருக்கா செல்வபிரந்தையா அவர்களுக்கு? இல்லை, அவர் SC/ST ஆக்டில் புகார் கொடுத்துருக்காரு. எஸ்சி அவர் எந்த சமுதாயம் குறித்து அவர் பேசல இல்லை. அவரை செல்வ பெருந்தகை தலித் சமூகத்தை சேர்ந்தவர். தலித்தாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ விமர்சனம் வைக்கிறாருன்னு நீங்கள் செல்வம் சொல்கிறார். இதை முடிவு பண்ண வேண்டியது SC/ST கமிஷன் தான். இப்போ அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது சார்? செல்வபிரந்தை அவர்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் வந்திருக்காரு. அவர் 10 கட்சி தாவனவரும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அவரோட சொத்து மதிப்புனா எவ்வளோ இருக்கும்? சொத்து மதிப்பு எல்லாருக்கும் இருப்பதை போல் கோடிகளில் தான் இருக்கும். கோடிகள்லாம் இங்கே சாதாரண கவுன்சிலரே பல கோடி வச்சுருக்கான். ட்ரிபிள் டிஜிட் கோடிங்களா? ஆமாம். அதாவது கோடிகள் அப்படின்னால அவர் மாநில தலைவர்னால் அது குறைஞ்சது 100 கோடிக்கு மேலே தான் இருக்கும். இதெல்லாம் சாதாரணம். கவுன்சிலர் இருக்கிற ஒருத்தரை ஒரு 5 வருஷத்துக்குள்ளே ஒரு 10 கோடி சம்பாதிச்சிடுறார். அப்போ மாநில தலைவராக வந்தவர் எத்தனை கோடி சம்பாதிச்சிருப்பார்? இப்போ அண்ணாமலை நீங்கள் அந்த தங்க கடத்தல் வழக்கு பார்த்தீங்கன்னா 60 நாளில் 137 கோடி ரூபா. 137 கோடினா 3 கடை பூட்டி கிடக்கு. இட்டாலியன் ஷூஸ்னு ஒரு கடை பூட்டி கிடக்கு, அந்த அப்படி ஓடி போயிட்டான். நேகா சில்க்ஸ்னு இன்னொரு கடை பூட்டி கிடக்கு. இந்த கடையெல்லாம் வாங்கி கொடுத்த பிரித்து எங்கே ஓடி இருக்கார்? அமெரிக்காவில் ஒளிஞ்சிருக்கார். 500 கோடி ரூபாய்க்கு தங்கம் கடத்தப்பட்டிருக்கு. எவ்வளோ? ஒரு டன்னு 237 கிலோ சொல்கிறாங்க. 237 300 கிலோ வந்துருச்சு. 3 கடை கணக்கு போட்டால் 900 கிலோ. உருளைக்கிழங்கா இல்லை கத்திரிக்காயா தக்காளியா ஒரு டன்னு கோல்டு. அப்போது இது விசாரணையே நகரில் இதுதான். அப்போது செல்வ பெருந்தகையும் அண்ணாமலை, இவர் பிஜேபி தலைவர், அவர் காங்கிரஸ் தலைவர், 2 பேருமே பல கோடிகளில் குவிக்கிறாங்க. இதை எந்த ஊடகமும் புலனாய்வு செய்வதில்லை. எல்லா ஊடகமே நீங்கள் ஏதோ ஒரு வகையில் முடக்கப்பட்டு கிடக்கு. முதலாளிகள் அது அந்த செய்தி பற்றி பேசக்கூடாது, போடக்கூடாது. இதுதான் இப்போ ஆம்ஸ்ட்ராங்கு கொலைக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு டெல்லி வரைக்கும் போயிடுச்சு. அதனால தான் இப்போ இந்த உட்கட்சி தகராறு, அண்ணாமலை செல்வ பெருந்தகை சண்டை எல்லாம் இதில் வந்தது தான். இது முழுக்க ஒருவர் அதாவது காழ்ப்புணர்ச்சியால் தாக்கி கொள்ளுகிறார்களே தவிர இந்த கேள்வி எவ்வளோ நாளாக வரலையே. இவரும் கேட்கல, அவரும் கேட்கல. 2 பேரும் அரசியலுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? பல வருஷம் ஆகிப்போச்சு. இவர் 3 வருஷம் ஆச்சு, அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷம் ஆச்சு. இந்த கேள்வியே வரல, இப்போ தான் வருது. அப்போது அண்ணாமலை கேட்குற பொழுது அண்ணாமலை முதுகுக்கு பின்னாடி இவ்வளவு அழுக்குகள் இருக்குது. செல்வா அழுக்கை பற்றி பேசும்போது அண்ணாமலை அழுக்கையும் பார்க்கணுமில்ல. இதுதான் அரசியலுக்கு, பிஜேபி அரசியலுக்கு ஒரு பெரிய கரும்புள்ளியாக விழுந்திருக்கு. செல்வ பெருந்தகை அவர்கள் மனைவிக்கு லண்டனில் சொத்து இருப்பதாக அண்ணாமலை ஒரு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த சொத்து அவர் அண்ணாமலை சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டு ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு முன்பே இந்த குற்றச்சாட்டு வந்தது.
லண்டனில் ஒரு பல்கலைக்கழகத்தை விலைக்கு வாங்கியிருக்கார். பல்கலைக்கழகத்துக்கு விலைக்கு வாங்கியவர் எதற்கான்னு கேட்டீங்கன்னா, இங்கிருந்து மாணவர்களை லண்டனுக்கு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புவது. அப்படி அனுப்பிச்சா பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கியவர்கள் அங்கேயே வேலைக்கு போயிடலாம். இதற்காக ஒருவருக்கு 25 லட்சம் ரூபாய் நிதி வசூலிக்கப்படுகிறது. வருஷத்துக்கு ஒரு 100 பேர் போனால் 25 கோடி ரூபா வந்துடும். இந்த பர்பஸுக்காக தான் அவர் 10 வருடங்களுக்கு முன்பே ஒரு பல்கலைக்கழகத்தை நம்ம ஊர் காசுக்கு 100 கோடி ரூபாய், அதாவது 1 கோடி பவுண்ட்ஸ் வாங்கி அந்த பல்கலைக்கழகம் நடந்துகிட்ருக்கு. மிக சாதாரணமாக ரிசர்வ் பேங்கில் ஒரு ஓஏ அலுவலக உதவியாளராக வாழ்க்கையை ஆரம்பித்தவருக்கு லண்டனில் இருக்குது. இந்த குற்றச்சாட்டு சரி. ஆனால் 3 வருடங்களுக்கு முன்பு அவரை முதல்ல பூவை மூர்த்திட்டு இருந்தார். பூவை மூர்த்திட்டு கிருஷ்ணசாமிகிட்ட வந்தார். கிருஷ்ணசாமிகிட்டேருந்து பகுஜன் சமாஜ் கட்சி போனார். அப்புறம் திருமாவளவன்கிட்ட வந்தார். இப்போ காங்கிரஸில் இருக்கார். இத்தனை கட்சி அவருக்கு தாவை. இப்போ காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கார். இத்தனை ஆண்டு காலம் இந்த சொத்து சேருவதற்கு. இப்போ திமுக சேர்ந்த பிறகு வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை கான்ட்ராக்ட் பாதாள சாக்கடை இவருக்கு பினாமி தான். அதே போல் வண்டலூரில் ஏரி மண் எடுக்கப்படுகிறது. நீங்கள் 4 அடி எடுக்க சொன்னால் 40 அடி எடுத்துருவாங்க. இதெல்லாம் நடக்குது. பூந்தமல்லி அருகே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த கார்ப்பரேட்டு நிறுவனங்கள், அதாவது ஹுண்டாய், டொயோட்டா போன்ற பெரிய நிறுவனங்களில் ஸ்கிராப் கழிவு எடுக்கப்படுகிறது. இதெல்லாம் எடுக்கிறார். இதுதான் அரசியல் எல்லா கட்சியும் நடத்துது. திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த ஹுண்டாய், டொயோட்டா இப்படி பல கம்பெனிகளில் ஸ்கிராப் முதலமைச்சர் குடும்பத்துக்கே கொடுத்துருவான். முதலமைச்சர் குடும்பத்துக்கு. நீங்கள் அருள் தயாநிதியுடைய திரைப்படம் எடுக்கிற பல கோடிகள் பூராமல் ஸ்கிராப் ஆனந்தன் தான் கொடுப்பார். நீங்கள் பாருங்கள், ஸ்கிராப் அவருக்கு பேரை ஸ்கிராப் ஆனந்தன். இருங்காட்டுக்கோட்டையில் கம்பெனி வச்சிருக்க ஸ்கிராப். ஆமாம். அப்போது பல கோடி, அவர் சாதாரண நபர். அவர் சைக்கிளில் போய் தான் அவரோட வாழ்க்கையை கைலாங்கடை பொருளை தான் ஆரம்பித்தார். இப்போ அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கோடி சேர்ந்துருக்கு. அப்போ சாதாரணமாக இருந்த, அதாவது அரசியல் சினிமாலாம் தலையிடவே மாட்டார் க தமிழரசை கோபாலபுரத்தில் கொண்டு வந்து கோடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட வீடு கட்டி குடியேற்றிருக்கார். யார்? ஸ்கிராப் ஆனந்தன். அப்போது இதே போல் அதிமுக ஆட்சி வந்தால் அந்த ஸ்கிராப்பு எல்லாம் அப்படியே யாருக்கு கொடுத்துருவாங்க? தீபக்கு கொடுத்துருவாங்க. ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகன் இருக்கார் தீபக். அவர் பேப்பரை கொடுத்தாலே 50 லட்ச ரூபா கிடைக்கும். ஸ்கிராப் இத்தனை டன்னு விழுந்துருச்சு, இதை எடுத்துங்க அப்படின்னா என்ன விலை? 100 ரூபா. ரைட்டு, இந்த ஸ்கிராப் எனக்கு 150 ரூபா விலை. பேப்பர் ஒரு 500 டன்னு, 50 டன்னு, 100 டன்னு. டன்னுக்கு ஒரு 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா லாபம். அவன் கொடுக்குற பேப்பரை நீ எடுத்துக்கப்பா, எனக்கு கமிஷன் கொடுத்துரு. இப்படியே அவருடைய 5 ஸ்டார் ஹோட்டலில் படுத்திருப்பார். யார்? தீபக். மாது சூது தான். இப்படி பல லட்சம் செலவு அவருக்கு. இன்றைக்கி 1 கோடி கொடுத்து நாளைக்கு கேட்டிங்கன்னா நாளைக்கு இருக்காது. இப்படி தான் அந்த ஸ்கிராப் பிஸ்னஸில். இங்கே யார் வீட்டு ஜெயலலிதா அக்கா பையனுக்கு ஸ்கிராப்பு போயிடும். இந்த பக்கம் உதயநிதி படம் எடுக்கிறது, சினிமா எடுக்கிறது, ஒரு படம் ஓடாது. ஒரு படம் 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா பட்ஜெட். இது இப்படி தான். அப்போ இந்த ஸ்கிராப்புக்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்குது. ஸ்கிராப்புக்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்குது. அந்த ஸ்கிராப்பு இப்போ யாருமே எடுக்கக்கூடாது. இப்போ நான் தான் எடுப்பேன். திமுக ஆதரவோடு அவர் தான் எடுக்கிறாரு. நீங்கள் அங்கே என்கவுண்டர் பண்ணுறதுக்கு வந்த வெள்ளத்துறை ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் மச்சானை போட்டு பல கோடி அவருக்கு சேர்ந்து போச்சு. ஏன்டா எங்களுக்கு எடுத்து கொடுப்பீன்னு பார்த்தா நீயே ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பி. ஏன்னா ரவுடிகளை பூரா இந்த ஸ்கிராப்பில் சுட்டு கட்டுப்படுத்துறதுக்கு தான் அவர் கொண்டு வந்தாங்க. ரவுடிகளோட கூட்டணி சேர்ந்து அவரே ஸ்கிராப் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்படி தான் எல்லா பணம் கொட்டக்கூடிய தொழில்களில் பூரா அனைத்து கட்சியும் உள்ளே இருப்பான். இதில் இப்போ ஸ்ரீபெரும்பூர் எம்எல்ஏ அவர். ஸ்ரீபெரும்பூர் எங்கே இருக்குது? நீங்கள் அந்த ஏரியாவில் தான்.
எல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கிற ஏரியா தான். அது முன்னாடி யசோதா இருந்தார்கள், இப்போ இவங்க இருக்காங்க. அப்போது இது பூராமே ஸ்கிராப் வியாபாரம் தான், ஸ்கிராப் பிஸ்னஸ் தான், கோடிகளில் கொட்டும். இதுக்காகத்தான் பல கொள்ளைகள் நடந்தது. நீங்கள் மக்களை அடிக்கும்போது அரசியல்வாதி தலையிட மாட்டான். அரசியல்வாதியை அரசியல்வாதியை ரவுடி தூக்கும்போது யார் வந்துடுவா? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பூரா வந்துடுவான். 22,000 ரவுடியை உருவாக்குனதே இந்த காவல்துறையும் அரசியல்வாதிகளும் தான். அப்போது 22,000 ரவுடிகளுக்கு என்ன வேலை? இந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகளுடைய சட்டவிரோத தொழிலுக்கு இவன் உறுதுணையாக இருப்பான். அதுதானே வேறு இவர்களுக்கு என்ன வேலை, என்ன வருமானம்? போலீஸ் அதிகாரிகள் ரியல் எஸ்டேட் பண்ணுறான், அரசியல்வாதி ரியல் எஸ்டேட் பண்ணுறான். ஒரு ஆளுக்கு 100 கோடி ரூபா போடுறது, 10 பேர் சேர்ந்தால் 1000 கோடி ரூபா. அதில் திமுக இருக்கும், அதிமுக இருக்கும், அனைத்து கட்சியும் இருக்கும், அனைத்து ரவுடியும் இருப்பான். எல்லாம் 1000 கோடியை ஒரு 5 வருஷத்தில் 3000 கோடி ஆயிரும். இப்படி ஏதாவது தொழில் பண்ண முடியுமா? டாடா, பிர்லா, அம்பானி, சிங்கானி பெரிய கார்ப்பரேட் பிஸ்னஸ் பண்ணுறவனே பண்ண முடியாது. எல்லாம் அடிமாட்டு விலைக்கு வாங்குறது. அண்ணன் தம்பி சண்டையா, நீ இப்போ நீ அண்ணன்கிட்ட எனக்கு நீ கொடு, தம்பியை நான் பார்த்துக்கிறேன். சொன்னபடி கேட்டால் கேட்கலன்னா அவனை 4 ரவுடியை விட்டு 4 சாத்துறது. இப்படி தான் நடக்குது. சாதாரண புரசை ரங்கநாதன் மோரைங்கிற ஊரில் பழைய ஏக்கரா நிலத்துக்காக ஒரு கொலையே பண்ணுறாரு. கொலை பண்ணி ஜெயலலிதா பிடிச்சி குண்டாசில் போடுது ஒரு எம்எல்ஏவை. இது மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருப்பான்னு பாரு. இந்த குற்றவாளிகளுக்கு பூரா மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகிறான். கேரளாவில் இப்படி தான் நடக்குமா? பஞ்சாபில் நடக்குமா? கர்நாடகா, ஆந்திராவில் நடக்குமா? எல்லா வேட்டைக்காடு. தமிழ்நாடு மற்ற மொழிக்காரனுக்கும் மற்ற மாநிலத்துக்காரனுக்கும் வேட்டைக்காடு. இதில் இந்த அரசியல்வாதிகள் யாரோட கூட்டு வச்சுருக்கான்? அந்த மார்வாடிகளோட கூட்டு வச்சுருக்கான், காவல்துறையோடு கூட்டு வச்சுருக்கான். இப்போ சைலண்டாக மீடியாவுக்கு அதில் உடந்தை. எனக்கு தெரிஞ்ச தினமலர் குரூப் பூராமல் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறோம். குமுத ரிப்போர்ட்டர் வரதராஜன், இந்த குமுத நிறுவனம் ஒரு யார் இது? ஜவஹர் பழனிப்பன் சொத்து. அது இது ஆட்டையை போட்டுட்டு 25 வருஷமாக உட்காந்து போலீஸ் அதிகாரிகளை சரி பண்ணி அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. குமுத வரதராஜருக்கு குமுதத்துக்கு என்ன சம்பந்தம்? வாட்ச்மேனே முதலாளி ஆயிடலாமா? வாட்ச்மேனே முதலாளியான கதை தான் குமுதம் கதை. இப்படி தான் இருக்குது. அப்போ எல்லா பக்கமும் சட்டவிரோதம், எல்லா பக்கமும் சமூக விரோதிகள். ஒரு கொலை நடந்தால் அலர்ட் ஆயிடுவான், அப்புறம் இப்போ 5 நாளில் மறந்துடுவான். இப்படி தான் தமிழக அரசியல், ரியல் எஸ்டேட்டு, அரசியல் கட்சி தலைவர்கள், லண்டன் சொத்து. ஏன் மணல் கரிகாலனுக்கு லண்டனில் சொத்து இருக்குது. புதுக்கோட்டையில் சாராய கடை, சாக்கடை கடை நடத்திட்டு இருந்த ராமச்சந்திரன் மருமகன் தான் மணல் கரிகாலன். மணல் கரிகாலனுக்கும் கதிரானந்துக்கும் லண்டனில் சொத்து இருக்குது. டிடிவி தினகரனுக்கு லண்டனில் சொத்து இருக்குது. திருத்துறைப்பூண்டி லேகியம் வந்துட்டு இருந்த குடும்பம் யார்? சசிகலா குடும்பம். ஜெயலலிதா வீட்டில் பாத்திரங்கள் வந்த போல சசிகலா. லண்டனில் சொத்து 5 லட்சம் கோடி சொத்து. மக்கள் பூரா அப்படியே பார்த்துட்ருக்கான், உணர்ச்சியே இல்லாமல் ரோபோ மாதிரி பார்த்துட்ருக்கான். இந்த கூத்து கேரளாவில் நடக்குமா? இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரே இடம் இது தமிழ்நாடு தான். அண்ணாமலையும் தமிழ்நாடு தான், செல்வ பெருந்தகையும் தமிழ்நாடு தான், அனைவரும் தமிழ்நாடு தான். டிடிவி தினகரனும் தமிழ்நாடு தான், ஓபிஎஸும் தமிழ்நாடு தான், இபிஎஸும் தமிழ்நாடு தான். 1 லட்சம் கோடி சேர்த்து வச்சுருக்கிற வேலுமணியும் தமிழ்நாடு தான், தங்கமணியும் தமிழ்நாடு தான். எல்லாருடைய வேட்டைக்காடும் தமிழ்நாடு தான். கட்சி பேதமில்லை, கம்யூனிஸ்டுகளை தவிர எல்லாருடைய வேட்டைக்காடும் தமிழ்நாடு தான். இப்போ செல்வ பெருந்தகை மீது பல வழக்குகள் இருக்குது. அண்ணாமலை குற்றம் சாட்டினார்ல சார், எத்தனை வழக்குகள் அவர் உண்மையிலேயே இருக்குது? என்ன உண்மை? இல்லைங்க, அவர் இந்த பதவிக்கு வரும்போது எல்லா வழக்கையும் அவர் வழக்கிலிருந்து விடுதலை ஆகிட்டார். அரசே தானாக முன் வந்து சில வழக்குகளை வாபஸ் பெற்றதாகவும் அவர் சொல்லியிருந்தார். ஆமாம். அப்போ பதவிக்கு வருவதற்கு முன்பே எல்லா வழக்கும் அரசே, கூட்டணி அரசு, அப்போ வாபஸ் வாங்கத்தானே செய்யும். இதெல்லாம் கூட்டணி கட்சிங்கிற கூட்டணி தர்மங்கிறத விட அதிகாரத்துக்கு வந்துட்டால் ஆளுங்கட்சி எல்லா வழக்கம் வாபஸ் வாங்கிக்கும். ஆளுங்கட்சி மேலே இருக்கிற அதுக்காக தான் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வர்றாங்க. நீங்கள் அதிமுக இருக்கும்போது அதிமுக
வழக்கறிஞர் அணி தான் பிபியாக இருப்பான், பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருப்பாங்க. திமுக வந்துருச்சுன்னா அவர்கள் பூரா விலக்கி கொள்ளப்பட்டு அடுத்த திமுக ஆளுவோம். ஏன்? தங்கச்சிக்கான காப்பாற்றுறதுக்கு. இந்த சிஸ்டத்தை முதல்ல மாற்றணும். இந்த சிஸ்டத்தையே முதல்ல மாற்றணும். பாருங்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. கீழ்கோர்ட்டு ஜாமீன் கொடுக்குது, மேல்கோர்ட்டு இந்த ஜாமீன் ரிலீஸ் பண்ண உடனே ஹைகோர்ட் என்ன பண்ணுது, டெல்லி ஹைகோர்ட்டு உடனே பெயிலை கன்வின்ஸ் பண்ணுது. 175 வக்கீல்கள் ஒன்று சேர்ந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜுக்கு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இது அவர் நீதிபதியாகவே நடந்துக்கல, எப்படி நடந்துக்கிறாரு, பிஜேபி ஒன்றிய செயலாளர் மாதிரி நடந்துக்கிறாருன்னு எங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு 175 வக்கீல்கள் ஒரு மனுவை தயார் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி தான் இருக்குது. ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு சட்டம், எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு சட்டம், எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு சட்டம். அதுதான் இப்போ எல்லா மாநிலங்களையும் நடக்குது. அது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் கேட்கவே வேண்டியதில்லை. திமுக ஆளுங்கட்சி கூட்டணி வந்த பிறகு எல்லா வழக்கம் வாபஸ் பெறப்படுவது என்பது இயற்கை தான். ஏன்னா திமுக வந்தால் திமுக வழக்கு பூரா வாபஸ் ஆயிரும், அதிமுக வந்தால் அதிமுக வழக்கு பூரா வாபஸ் ஆயிரும். அப்போது ஆளுங்கட்சியாக வந்து விட்டால் இப்போது சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி மேலேயே 3 வழக்கு இருக்குது. எந்த டிஎஸ்பி விசாரிப்பார்? விசாரிக்க மாட்டார். என்ன காரணம்? அதிகார பீடம், அதிகாரம் இருக்கிற காரணத்தினால போய் விசாரிக்க மாட்டார். இதுதான் அது அண்ணாமலைக்கும் பொருந்தும், செல்வ பெருந்தைக்கும் பொருந்தும், ரகுபதிக்கும் பொருந்தும், வேலுமணிக்கும் பொருந்தும், தங்கமணிக்கும் பொருந்தும். எல்லார் மீது வழக்கு இருக்குது. அறப்போர் இயக்க ஜெயராம 250 வழக்கு போட்டு வச்சுருக்கார். எந்த வழக்குக்கு நீதியே கிடைக்கல. தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். இதுதான் இப்போ தமிழ்நாட்டினுடைய நிலைமை. நடப்பு அரசியல் பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.